ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து பச்சைமலை கொல்லிமலை சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு SJ6 லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஒரு SJCam வச்சுருப்போம், ஆக்ஷன் கேமரா. அதுக்கு வந்து மவுண்ட்ஸ் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி வந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்கிங் பண்ண அவங்க திறமையே அன்பாக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அமேசானை குத்து சொல்ல முடியாது, அந்த பர்டிகுலர் செல்லர் இப்படி நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குங்கிறத, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிக்லேருந்து கோபோ ஜே மவுண்ட்னு அந்த ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே நம்ம ஒட்டுக்காவே போட்டோம், ஆர்டர் போட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக் வாங்கியிருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து நாளைக்கு ஏதாவது நம்ம ரைட் போகிறோம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாமக்கல் டு சென்னை விளாக் பண்ணோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, பட் வந்து அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட் இல்லை, ஜே மவுண்ட் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்து ஆக்ஷன் கேமரா வச்சு நம்ம ரைட் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ மொபைலில் தான் வந்து விளாக் எடுத்து நம்ம அந்த விளாகை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விளாக் பண்ணும்போது, பைக் ரைட் பண்ணும்போது செட்டே ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் போட்டாச்சு. இதுதான் அடாபிஸுங்கிற பிராண்ட்லேருந்து இது நம்ம போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் என்னங்கிறது வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்குள்ளே இன்னொரு பேக்கிங் இருக்குது. ஓகே தான், இந்த பேக்கிங் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராடக்ட் கிட்ட 15 மவுண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GoPro இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விளாக் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். சின்ன மவுண்ட் இது, என்ன சொல்கிற, குட்டி ட்ரைபாட். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையிலேயே வச்சு ஹெல்மெட் போட்டிருந்தோம், இல்லைன்னா இப்படி நெத்திலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா GoPro மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சைக்கிளிங் ஓட்டும் போதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராடக்ட் இது நல்லது. எல்லாமே வந்து தனித்தனியாக வாங்கினா ரேட் அதிகமாக வருது. சரி, ஒட்டுக்காக வாங்கினோன்னா அந்த மாதிரி ஆஃபர் டைம்லலாம் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது கேஷ்பேக் ஆஃபர்லாம் கொடுக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா, அமேசான் பே அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இதை ஆக்ஷன் கேமராவில் ஏதோ ஒன்று மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்டிக்கு. இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இப்படி நம்ம விளாக் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் நம்மளை தள்ளி காமிக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து நம்ம கேமராவுக்கு கவர் ஆகும். கேமராவுக்கு நம்மளும் கவர் ஆகும், நம்ம பேக்ரவுண்டும் நல்லா கவர் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு விளாக் பண்ணுறதுக்கு. ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல மவுண்ட்டு. அடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டு, இதுதான் நான் சொன்னது கையில் மாட்டிக்கிறதுக்கு. ஸ்விம்மிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் வாட்ச் மாதிரி இப்படி நீங்கள் வெல்க்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கட்டி இதில் இந்த பக்கம் விட்டு நம்ம வாட்ச் மாதிரி இப்படி மாட்டி இது பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. விளாக் எடுக்கிற போது நம்ம ஆல்ரெடி நம்ம புளியஞ்சோலை விளாக்னு ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளெல்லாம் போயிருப்போம். அந்த டைமில் வந்து GoPro கையில் தான் பிடிச்சி நம்ம விளாக் ஸ்விம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருந்தால் நம்ம தனியாக நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதே மாதிரி சைட் பை சைட் நம்ம வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போது இதை வந்து நீங்கள் கார் இருக்குது பார்த்தீங்களா, காரோட முன்னாடி மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். முன்னாடி கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியில் வந்து நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டிடும், மிரர் கிளாஸில் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்க ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் எதுலையாவது கிளிப் மாதிரி போட்டுட்டு கூட இப்படி இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே தனித்தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த கோப்ரோவை கனெக்ட் பண்ணுற மவுண்ட்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு தான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பைக்கோட ஹேண்டில் பார் இல்லை சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு கூட இதை நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி பைக்கோட ஹேண்டில் பாரில் வச்சுட்டு நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். அதோட மவுண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ், ஸ்க்ரூஸ் தான் அதில் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஜாயின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம பைக்கில் மாட்டிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் மாட்டி இதில் வந்து ஆக்ஷன் கேமராவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. அப்புறம் சில எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டாக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செஸ்ட்டில் வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து இப்படி தலையை உள்ள விட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இப்படி வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒண்டர்லா போகிறீங்கன்னா நீங்கள் போகிற ரைடே கேப்சர் பண்ணணும். ஆனால் வீடியோவை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆக்ஷன் கேமராவை இல்லை ஏதோ ஒரு விளாக் எடுக்கிற கேமராவை கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒண்டர்லாவில் என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ரோலர் கோஸ்டரில் மொபைலை நீங்கள் தனியாக வைங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்கள் வீடியோவே எடுக்க முடியாது. நான் ஒண்டர்லா விளாக் போடும்போது அவங்க என்ன சொல்லி என்னால் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரைடில் இருக்கும்போது எந்த ஒரு ரைடில் இருக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில சேஃபான ரைடில் மட்டும் தான் எனக்கு கேமரா எடுத்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. மற்ற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டினால அவங்க அலோவ் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விளாக் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மவுண்ட்டை வச்சுட்டு. இதாங்க கைஸ், அவங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே மவுண்ட்ஸ் தான். இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னா 1080 வந்துச்சு எனக்கு. இது எப்படி ஒட்டுன்னு பார்க்குறீங்களா? இப்படி ஒட்டி வராதுக்கு இது நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட் கைஸ், நல்லா இருக்குது. எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு தான் ஆர்டர் போட்டதுக்கு. இந்த பேக்கேஜில் வந்தது, அன்பாக்ஸ் பண்ண பேக்கேஜில் வந்தது. ஒரு ப்ராடக்ட்டு 2 ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி இத்தனை ப்ராடக்டை ஒட்டுக்கா அன்பாக்ஸ் நான் பண்ணதில்லை இது வரைக்கும். 1000 rupeesக்கு வந்து ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லணும்னா, இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தையும் நான் அதை வந்து பார்க்குறேன். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட் பைக் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கோம். வ்ளாக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அந்த பைக்கை பற்றியான அப்டேட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருப்போம். அதனால் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ராயல் என்ஃபீல்டு வந்து பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய். ஸ்டே டியூன் கைஸ்.